ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ரொம்ப காலமாக இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் நடக்குது. ஸோ அதிலும் குறிப்பாக இப்போ சமீபமாக இஸ்ரேலுக்குள்ளே பூந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை கடத்திட்டு போனாங்க, கொலை பண்ணாங்க, வீட்டையெல்லாம் கவுத்துனாங்க. ஸோ அதிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு வார். கொஞ்ச நாள் அமைதியாகவே இருந்தது. திடீர்னு அப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனது நிற்கவே இல்லை. அதை கடத்திட்டு போகும்போது அவன் நினச்சி பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே உலகம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீவிரவாதிகளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குது அப்படின்னா, கடத்திட்டு போயிட்டு அவங்களுடைய நம்ம இந்தியாவுடைய ஃப்ளைட்டை கூட ஒரு தடவை கடத்தியிருக்கிறாங்க தாலிபானில். ஸோ அதில் ஒருத்தர் மட்டும் இறந்துட்டார், மற்றவங்களாம் சேஃப்டியாக வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கடத்திட்டு போகிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அது அவங்க எப்படின்னா, அந்த தீவிரவாதிகளை நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இஸ்ரேல். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கா பிளான் போட்டு இஸ்ரேல் மக்களை கடத்திட்டு போவாங்க. அப்போ பொதுமக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அனுப்புவாங்க. அது எப்படின்னா, ஒரு 2 பொதுமக்களை அவன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னா அதுக்கு பதில் 200 பேரை கேட்பான். ஸோ இப்படியே இருந்தது. ஸோ இந்த தடவை அதே மாதிரி பல்காக நிறைய பேர் கேட்கணும்னு நினச்சிட்டு அவன் கடத்திட்டு போனான். ஆனால் அவனுடைய போராத நேரம் பாருங்க, அந்த நேரம் இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாஹூ மேலே ஒரு அதிருப்தி, மக்களுக்கு பயங்கர அதிருப்தி. இப்போ அந்த அதிருப்தி போகணுன்னா என்ன பண்ணணும் இல்லையா? இந்த அதிருப்தியோட மக்களும் இறந்துட்டாங்கன்னா இன்னும் மோசமாயிடும். ஸோ அப்போ இது ஒரு அரசியலாகவும் அவருக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குது. இப்போ இந்த ஹமாஸை ஒழிச்சிட்டா மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பேர் வரும் அப்படின்ட்டு இதை விடுறதில்ல. ஹமாஸ் கடைசி நபர் இருக்கிற வரைக்கும் போர் நடக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் பார்த்தா ஹமாஸ் வந்தது, அப்புறம் ஹெஸ்போலா வந்தது. அங்கங்கே நிறைய தீவிரவாத அமைப்புகள் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த அத்தனை தீவிரவாத அமைப்புக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஈரான்ற நாடு தான் சப்போர்ட் பண்ணுது. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, காசு கொடுக்கறது எல்லாமே. ஸோ அப்போ எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிவிட்டு கடைசியாக இது எங்கேருந்து வருது, அங்கேயே போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு, அது நடுவில் நிறைய நாடுகள் இருக்குது. அதை கடந்து போய் இவங்க ரொம்ப அட்வான்ஸ்டு மிலிட்ரி வசதி கொண்டவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை வைத்து அவங்க அடித்தாங்க. திடீர்னு அடிச்சிருக்கிறாங்க ஒரு 100 இடத்துல. அடித்த உடனே அவங்களும் பதிலுக்கு அடிக்க ஆரம்பித்தாங்க. அது அடிக்கவே முடியாது. அதாவது இந்த பாலஸ்தீனில் இந்த காசாலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் வெளியே போக சொன்ன பிறகு போய் பார்த்தா அது பாட்டுக்கு அண்டர் கிரவுண்டு போய்கிட்டே இருக்குது. தீவிரவாதிகள் ஃபுல்லாக பூமிக்கு அடியில் ஒரு உலகத்தையே உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதேமாதிரி ஈரான்லேயும் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இங்கே உருவாக்கணும், அங்கே உருவாக்காமல் இருப்பானா? ஸோ இதெல்லாம் இருக்குது. அவங்க நிறைய ஆயுதம் இருக்குது. அது பெரிய நாடு. இஸ்ரேல் அதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டி நாடு. ஆனால் வசதியில் அதிகம். இந்த எல்லாத்துலேயுமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறது இஸ்ரேல். எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்படி டைரெக்டாக ஈரான்கிட்டே சண்டை போடும் அப்படிங்கிறத ஈரான் எதிர்பார்த்து இருக்காது. ஏன்னா அது ஒரு குட்டி நாடு தானே, நம்ம சேஃபாக இருந்து தானே பண்ணுறோம். இது எப்படின்னா, ஒரு பாம்பு கீழே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்குதுன்னு வச்சுக்கலாம். மாடியிலேருந்து பெரிய குச்சி வச்சு அதை வச்சு நம்ம அடிக்கலாம், தள்ளலாம், அதை வெறுப்பேற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா நம்ம தான் சேஃப்டியாக இருக்கிறோமே. ஆனால் தப்பித்தவரை அந்த பாம்பு மேலே வந்துடுச்சுன்னா ஜென்ரலாக வராது இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ இஸ்ரேல் வந்துடுச்சு. ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னா, இப்போ பெரிய நெருக்கடி ஈரானுக்கு. ஏன்னா கம்முன்னு இருக்கிறவனுங்களெல்லாம் தூண்டி விட்டு, இப்போ ஜென்ரலாக அமெரிக்கா போன்ற நாடுகளை சொல்லுவாங்க 2 நாடுகளை அடிக்க வச்சு குளிர்காயும்ட்டு. அதே வேலை தான் ஈரானும் பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் உள்நாட்டு கலவரம் இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் ஒரு தீவிரவாதிகள் இருப்பாங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே பார்த்துட்டு வந்தது. ஸோ இப்போ ஈரானே அடிக்கும் பொழுது
காம்ப்ரமைஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ நாங்களாம் இவ்வளோ நாள் பைத்தியக்காரங்களா, எங்களை அமைதியாக இல்லாமல் எங்களை தூண்டி விட்டுட்டு இருந்துன்ட்டு மற்றவங்க கோபப்படுவாங்க இல்லையா. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. ஸோ கத்தி எடுத்தவங்க கத்தியால் தான் சாகணுன்ற மாதிரி இப்போ அமெரிக்கா சொல்லுது. அந்த தலைவர், ஈரான் அதிபர் கரெக்டாக எங்கே ஒளிஞ்சிட்ருக்குறேன்னு தெரியும், எங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது உன்னை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். பட் அமெரிக்கா நிறைய பொய்யும் சொல்லும். ஸோ அதனால் அமெரிக்கா சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்காட்டினாலும் இஸ்ரேலுமே சொல்லிச்சு அவரை நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படி. ஏன்னா அது மாதிரி நிறைய ஹமாஸ் தலைவர்கள்லாம் துல்லியமாக அடித்தும் இருக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் அயன் டோம் ரொம்ப ஃபேமஸ், இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம். வெளியிலேருந்து எதிரி ஒரு மிசைல் அனுப்புகிறான் அப்படின்னா அது மேலே கண்டுபிடிச்சி அடிச்சிடும். அதேமாரி ஏதோ 1-2 வரும். ஆனால் இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, ஈரான் அனுப்புன நிறைய இது அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பிரேக் பண்ணி வந்துடுச்சு. ஸோ அது ஒரு பெரிய ஷாக்கு தான். அது எங்கே அடிச்சிருக்கிறாங்கன்னா, ஜென்ரலாகவே அவங்க எதுக்கு ஃபேமஸ்னால் பொதுமக்கள் மேலே அடிக்கிறதுக்கு தான் ஃபேமஸ். தீவிரவாதி மாதிரி, தீவிரவாதிக்கு ட்ரைனிங் கொடுத்தோன்னா அப்படி தானே இருப்பான். ஸோ அதுமாரி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதே விஷயம் ஹமாஸுக்கும் இங்கேயும் பிரச்சனை நடக்கும்போதுமே இதே மாதிரி நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னா, ஹமாஸ் எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் யார் போட்டாங்கன்னா, இஸ்ரேல் போடலை. அவன் இஸ்ரேலை நோக்கி விட்டது. அவ்வளோ இந்த தீபாவளி பட்டாசு திடீர்னு ராக்கெட் சைடில் போயிடுமே, அந்த மாதிரி போய் அடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தான் இயங்கிச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கீழே அண்டர் கிரவுண்டு போய் அந்த மாதிரி எங்கெல்லாம் அந்த போர்க்காலத்தில் தாக்கக்கூடாதுன்னு இருக்குதோ, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி இடத்துக்கு கீழே தான் தீவிரவாதிகளை இயங்கினாங்க. ஆனால் அந்த தீவிரவாதிகளை அழிக்கிறது அது பண்ணிடலாம். பட் ஈரான் பெரிய நாடு இல்லையா. ஸோ அதனால் மக்கள்கிட்ட நெத்தன்யாகு சொல்கிறார், ஈரான் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்களே வெளியில் போராடி உங்கள் ஆளை முதல்ல தூக்குங்க, வேறு ஒருத்தரை வையுங்க அங்கே அப்படின்றாங்க. ஸோ எப்படியும் அந்த நாட்டில் உள்நாட்டில் கலவரம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துருக்குது இல்லையா. ஏற்கனவே ஒரு சகோதரி 2 வருஷம் முன்னாடி அந்த ஹிஜாப் லூஸாக போட்டாங்கன்ட்டு போலீஸ் கேட்டுட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அவங்க கொலை பண்ணாங்கன்ட்டு பெரிய போராட்டம் வெடிச்சுது. ஸோ அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய கிளர்ச்சி அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது எப்போவுமே. இன்னொன்று, எப்போவுமே இந்த மாதிரி போர் நடக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை கடைப்பிடிப்பாங்க. ஏன்னா ரஷ்யா கூட உக்ரைனை சண்டை போடும்போது ஒரு முதல் நாள்லையோ 2வது நாள்லையோ அறிவித்தார், புட்டின் அறிவித்தார், ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்னார், மிலிட்ரியில் இருக்கிறவங்க இந்த ஆட்சியை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அவர் போய் ஒளிஞ்சிக்கிட்டார், நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது என்னென்னா, அவருடைய எய்ம் வேறு ஒருத்தரை அங்கே ஆட்சியில் உட்கார வைக்கணும், ஜெலன்ஸ்கிக்கு பதிலாக அப்படின்ட்டு. இங்கேயுமே அதே தான் பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு ஆதரவான அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அல்லது அமைதியை விரும்பக்கூடிய ஒருவர் அங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அமைதியை விரும்பக்கூடியவர் எப்படி எதிர்த்து அங்கே ஆட்சி பிடிப்பாங்க. ஸோ அப்போ இவங்க ஏதாவது பண்ணி வேறு ஒருத்தரை நியமித்தா தான் உண்டு. ஸோ அதுவும் நடக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொன்னார், நாங்கள் வரும்பொழுது இது நிற்கலை அப்படின்னா ஹெல் வில் பிரேக் லூஸ் அப்படின்னார் இல்லையா. நரகமே அங்கே குண்டு மழை பொழியறதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னாரு. ஸோ இப்போவும் டைம் கொடுத்து பார்த்துட்டேன், கேட்கல, அதனால தான் ஃபைட் ஸ்டார்ட்டுன்ட்டு. இப்போ அமெரிக்காவே குண்டு போட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி விடியறதுக்குள்ளே எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ ஈரான் அதிபரும் முட்டாள் அமெரிக்காவே விலகி இரு, இல்லாட்டினா நீ பயங்கரமான பின்விளைவை சந்திப்ப அப்படின்ட்டு அவரும் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். ஆக்சுவலாக ஈரானை பிடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்வாங்க. ஏன்னா அது கடல் இருக்கும் 2 சைடு, இன்னொரு 2 சைடு பார்த்திங்கன்னா பெரிய மலை இருக்கும், ஒரு பக்கம் பயங்கரமாக பாலைவனம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து அடிக்க முடியாது, பிடிக்கவும் முடியாது. ஆனால் இப்போ இந்த ஏவுகணை இதெல்லாம் இருக்கிறதுனால அது வேறு மாதிரி கூட மாறலாம். மேபி அந்த மலைக்கு அடியில் தான் ஏதோ ஒரு
அணுமின் உலை இருக்குது, அதை தகர்க்கிறதுக்கு தான் இப்போ அமெரிக்கா வருது அப்படின்றாங்க. ஸோ இந்த போரெல்லாம் நிறுத்தணுன்ட்டு ஆரம்பத்திலேருந்தே புட்டின் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ ரொம்ப பெரிய ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் ஆகுது அப்படிங்கிறதுனால, ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் பார்ட்னராகவும் ரஷ்யாவுக்கு சைனாவுக்கு ரெண்டுத்துக்குமே ஈரான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க 2 பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. உலக நாடுகளும் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கான்னு சொல்லாமல் யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதோ அந்த நாடு வந்து இதை உடனடியாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த போருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதை பற்றி நாங்கள் ஒப்பந்தம் பண்ணலை அப்படின்ட்டு ரஷ்ய அதிபர் சொல்கிறார். அதே நேரத்தில் எங்கள் நண்பர்கள் வந்து அந்த உதவி எங்ககிட்ட கேட்கவும் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறார். சரி, இவங்க அமெரிக்கா இஸ்ரேல்லாம் வந்து ஈரான் அதிபரை கொன்னுடுவோன்றாங்களே, அப்படி கொன்னுட்டா அடுத்து வர அதிபரோடு உங்களுக்கு எப்படி இருக்கும் உறவு அப்படின்னும்போது, இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண கூட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டார் ரஷ்ய அதிபர். ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ஈரானுக்கு வந்து எப்போத்துலேருந்தோ அமெரிக்கா எதிரி தான். ஸோ ஈரானை வந்து ஒரு சமயத்தில் வந்து நிறைய பேர், ஒரு 22 பேரோ 100 பேரையோ கடத்தி 444 நாள் வச்சுருந்தாங்களாம். ஸோ அப்போ ரொம்ப கடுப்பாகி நிறைய சேங்ஷன், பொருளாதார தடை விதிக்கிறது, அணு ஆயுதங்கள் விற்கிறது இல்லைன்றது, இந்த மாதிரி நிறைய தடைகள் போட்டு இருக்குது. இப்போவும் தடை இருக்குது. ஸோ அப்படி இருந்து ஈரான் சஸ்டெயின் ஆகி இவ்வளோ பெரிய ஆயுதங்களையும் உருவாக்கி இருக்கிறது, இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய எதிரி நாடுகள் அப்படி புறக்கணிக்கிறாங்களா. இப்போ சைனாவில் யூடியூப்பே கிடையாதான், கூகுள் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன், அப்படி தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தும் அவங்க சஸ்டெயின் ஆகுறாங்கன்னும் போது, யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிரியாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒன்றா கூட்டு சேர்றாங்க. ஸோ அப்படி கூட்டு சேர்ந்தது தான் இந்த ரஷ்யா, சைனா, ஈரான் எல்லாமே. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் நடக்கும்பொழுதும் நியூட்ரலாக தான் இருந்துச்சு. ரஷ்யா உக்ரைன் போர்லேயும் நியூட்ரலாக தான் இருந்துச்சு. இப்போ இஸ்ரேல் ஈரான் இதுலேயும் நியூட்ரலாக விலகியே இருக்குது. ஏன்னா இதில் வந்து 2 பேருமே இந்தியாவுக்கு நண்பர்கள், இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி. ஸோ இதில் வந்து 2 நாள் சண்டை போடுதுன்னா அதை அமைதியை பேச வேண்டிய அமெரிக்காவே ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து இன்னொரு நாட்டை மிரட்டக்கூடாது அப்படின்னு ரஷ்ய அதிபர் சொல்கிறார். ஸோ எல்லோரும் உடனே இதை ரஷ்ய அதிபர் சொல்லலாமா உக்ரைனோட சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இஸ்ரேல்னு ஒரு நாட்டை உருவாக்குறாங்க பாருங்கள். அந்த நாடு, அதை சுற்றி முஸ்லீம் நாடுகள் தான் இருக்குது. ஸோ அப்போ சில அமைப்புகள் இது எப்படிங்க அவங்களுக்கு வந்து இஸ்ரேலுக்கு பதிலாக, அதாவது யூதர்கள் இல்லையா, அவங்க யூதர்களுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு நாட்டை உருவாக்கியிருந்தால் இந்த அளவுக்கு சண்டை போடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த யூதர்கள் மீது ஒரு வெறுப்பு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஏதோ மதத்திலே அப்படி இருக்குது, அவங்களுடைய நபிமார்களையெல்லாம் யூதர்கள் தான் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. மேபி அது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப கொடூரமான வார்த்தைகள்லாம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக இந்த ஈரான் அதிபர் ஹிட்லர் வந்து பயங்கரமாக யூதர்களை கொலை பண்ணார் இல்லையா, மாஸ் எக்ஸிக்யூஷன். ஆனால் அவர் சரியாக முடிக்கலை அந்த வேலையை, நாங்கள் ஃபுல்லாக முடிக்கிறோம் அப்படின்னு ஈரான் அதிபர் சொன்னார். ஸோ அது வந்து ரொம்ப மோசமான வார்த்தை இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இனத்தின் மீது ஒரு வெறுப்புணர்வு அவருக்கு இருக்குது. அதை வந்து எல்லோருக்கும் பரவ செஞ்சு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் வந்து யூதர்கள்னால் ஒரு வில்லனுங்க மாதிரி அப்படி பார்க்குறாங்க. நீங்கள் கமெண்ட்டில், இந்த வீடியோ கீழே யாராவது கமெண்ட் போடுவாங்க பாருங்கள், யூதர்களை வந்து அவ்வளோ மோசமாக திட்டுவாங்க. ஸோ அப்படி வந்து இஸ்ரேல் நாடு அறிவித்து அன்றைக்கி சாயங்காலமே முதல் குண்டு வெடிக்குது ஒரு பஸ்ஸில்.
ஒரு முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் அதை பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அது ஒரு ஃபைட்டு மாதிரி வருது. ஒரு நாள்லே வந்து எல்லாத்தையும் முடிச்சிடுது இஸ்ரேல். அது ஷாக்காக இருக்குது சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும். எப்படி ஒரு குட்டி நாடு வந்து வந்த உடனே இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பலப்படுத்தி ஒவ்வொரு தடவையும் இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவும் வந்து இஸ்ரேல் தான் ஜெயிச்சிட்டு இருக்குது. ஆனால் நடுவில் வந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் வரணுன்றதுக்காக இஸ்ரேல் வந்து அது அது பிடித்த இடம், இந்த சண்டை போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறாங்களே ஆக்குப்பை பண்ணி, ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு கூட வந்துருக்குது. ஆனால் மறுபடியும் அவங்க நீ இங்கே இருக்கவே கூடாது, நீ பூமியிலே வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்க இருக்கிறது அது தெளிவாகவே தெரியுது. அப்படின்னும் பொழுது அதுலேயும் இவங்க அப்பயும் அவங்க கம்முன்னு தான் இருக்கிறாங்க. இது என்னென்னா மக்கள் பண்ணுறது கிடையாது, அந்த தீவிரவாத அமைப்புகள் பண்ணுறது. ஆனால் இதோடைய பாதிப்பு யாருக்கு வருதுன்னா மக்களுக்கு தான் வருது. அதுதான் கொடுமை. எப்போவுமே இல்லையா, ஒரு 2 நாடு சண்டை போடுறதுன்னா அது 2 தலைவர்கள் எடுக்கிற முடிவு தான். ஆனால் பிரச்சனையை யார் அனுபவிக்கிறாங்க, அது 2 நாடு வேறு, இது இல்லாமல் நிறைய தீவிரவாத குழுக்கள் வேறு இருக்குது. ஆனால் அதில் பொதுமக்கள் அந்த இடத்துல பிறக்கிறாங்கனாலே ரொம்ப கொடுமை தான் இல்லையா, அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஈரானில் பாம்பு போட ஆரம்பித்த உடனே தலைநகர் டெஹ்ரான்லேருந்து பக்கத்து நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க பயந்துட்டு. ஸோ யூதர்களுக்குன்னு தனி நாடே இல்லை. அது ஆக்சுவலாக அங்கே தான் யூதர்கள் அதாவது பைபிள் படி பார்த்திங்கன்னா உண்மையிலே அது நடந்திருந்தால், உண்மையிலே அது நடந்ததா, பைபிள் குரான் இருக்கிற கதை ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னா எதுவுமே நடந்ததில்லை. ஆனால் சொன்னால் அவங்க நம்ப போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் அங்கே உண்மையிலே நடந்தது அப்படின்னு அவங்க நம்புறதுனால அதில் யூதர்கள் இருந்த இடமாக சொல்லப்படுறது தான் அந்த பாலஸ்தீன். அந்த இடத்துல தான் அவங்க வராங்க, இதுதான் எங்களுடைய பூர்வீகம் அப்படின்ட்டு வராங்க. ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துல நீ எதுக்குடா வந்தன்ட்டு இவங்க அடிக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஏற்கனவே அந்த இடத்தெல்லாம் அவங்க காசு கொடுத்து வாங்கி ஆல்ரெடி இருக்கிறாங்க, நாடுன்னு அறிவிக்க மட்டும்தான் செய்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய் ஒவ்வொரு தடவையும் இவங்களை நோண்டுறது, அவங்க திருப்பி அடிக்கிறது, அதுக்கப்புறம் சீஸ் ஃபயர்ன்ட்டு அமைதியாக கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது, மறுபடியும் அடிக்கிறது, இப்படியே இங்கே டார்ச்சராகவே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு கட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக யுத்தம் வந்தது. இதே மாதிரி விஷயந்தான் இலங்கையிலும் நடந்தது. இல்லை திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை இதை விடவே கூடாது அப்படின்னும் போது பயங்கரமாக சண்டை போட்டு அடுத்தது தீவிரவாதம்லாம் இல்லாமல் இப்போ அமைதியாக இருக்குது. ஏன்னா ஒரு அந்த தீவிரவாதத்தினால ஒன்று சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அது கிளிக் ஆகியிருக்கும். ஆனால் பெரும்பான்மையான இடத்துல அது கிளிக் ஆகாது. அதை பார்த்தாலும் அந்த தீவிரவாதிகள் வந்து அதை பார்க்க விரும்ப மாட்டாங்க. எந்த இடத்துல ஜெயிச்சோம் அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு காலம் மாறும், சப்போர்ட்டு மாறும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இல்லையா. ஏன்னா இது பல தலைமுறையாக சண்டை நடக்குதுன்னும் போது எல்லாமே மாறிடும். நேற்று வரைக்கும் ஆதரவு கொடுத்தவங்க ஆதரவை விலக்கிக்குவாங்க, அல்லது அவங்களே உங்களுக்கு எதிராகவும் மாறுவாங்க. ஸோ அதனால தான் பைபிளில் இயேசு சொல்லியிருப்பார், அது வந்து வீட்டுக்கும் பொருந்தும் நாட்டுக்கும் பொருந்தும். வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி. உன் சகோதரனோடு உனக்கு ஒரு மன இடறல் உண்டானால், அதாவது ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சு அப்படின்னா, எப்படியாவது போய் எதை கொடுத்தாவது சமாதானம் ஆகிடு. இல்லாட்டினா நீ கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருந்தனா உன் சொத்தை ஃபுல்லாக விற்று தீர்ந்தாலும் வழக்கு முடியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஏன்னா இப்போ பலகீனமாக இருக்கிறோம், திடீர்னு பலசாலியாகும். இப்போ பலசாலியாக இருக்கிறோம், திடீர்னு பலகீனமாகவும் ஆகும். சுற்றி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. ஸோ ஒரு குட்டி நாடு, ரொம்ப கம்மியான மக்கள், இஸ்ரேல், அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. சுற்றி இருக்கிற எல்லா நாடும் அவங்க அழிஞ்சது தான் மிச்சம் இல்லையா. எவ்வளோ உயிரிழப்பு வந்திருக்கும். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை மாதிரி பல மடங்கு இறந்துருப்பாங்க ஒவ்வொரு யுத்தத்திலும் பார்க்கும்பொழுது. இப்போவும் சண்டை போட பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் இழப்பு அதிகமாக இருக்குது. சரி, இவங்களாவது நிம்மதியாக இருக்கிறாங்களா இஸ்ரேலில் அப்படின்னா அவங்களே நிம்மதியாக இருக்க விடலையே இல்லையா. அவங்களுக்கு நாடு இல்லை, எங்கெங்கேயோ இருந்தாங்க, ஆனால் நிம்மதியாக தானே இருந்திருப்பாங்க. அது ஒரு நாட்டை உருவாக்கணுன்ற ஒரு எண்ணம் உருவாக்கி
அதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நிம்மதி இல்லாமல் தான் இருப்பாங்க. ஸோ இது நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை மட்டும் இல்லை, வீட்டிலேயே இந்த சொத்து பிரச்சனையெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே யார் பக்கம் ரைட்டு யார் பக்கம் தப்பு இதெல்லாம் கிடையாது, நிம்மதி போயிடும், அவ்வளோதான். நம்மளத ஒருத்தன் எடுக்கணும்னு நினச்சாலே நம்மளுடைய புண்ணிய கணக்கு முடிஞ்சிடுச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. அது புண்ணிய கணக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி சண்டை நடக்கிற இடத்துல நாம் பிறக்கிறோனாலே நம்மளுடைய அதுக்கு முன் ஜென்மத்தில் பயங்கரமாக இந்த மாதிரி எதையாவது பிடிச்சிட்டு இருப்போம், என் இது விடமாட்டேன். அப்போ இந்த மாதிரி நாட்டில் போய் பிறந்துட்டோன்னா நிம்மதியே இல்லையே. அங்கே வீடு இருக்காது, வீட்டெல்லாம் பாம்பு வச்சு தகர்ப்பாங்க, யார் கூட போய் சண்டை போடுவீங்க? ஸோ அதை புரிஞ்சுக்கணும், அந்த அசுர குணம் வரவிடாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு கடவுள் சொல்கிறார் என்னென்னா, இங்கே எதுக்கு நீ சண்டை போட்டுட்டு இருக்கிற? ஒரு ஜெயிலில் சண்டை போடுறது புத்திசாலித்தனமா, ஜெயிலை விட்டு வெளியில் வர்றது புத்திசாலித்தனமா? இல்லையா? சண்டை போட்டுட்டு இருந்தால் வெளில வர முடியாது. அதே மாதிரி தான் கடவுள் சொல்கிறாரு, இந்த ஒட்டுமொத்த உலகமும் கலியுகம் ஜெயிலு தான் எல்லாருக்கும், வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி ஜெயிலு தான். எல்லாருமே துக்கத்தை அனுபவிக்கிறோம்ல, நோய் மூலமாக, ஏழ்மை, இயற்கை சீற்றம், யுத்தம், இதெல்லாம். இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும். இதெல்லாம் இல்லாத ஒரு உலகம் வரப்போகுது, இதே பூமி அப்படி மாறப்போகுது. இன்னும் சில வருடம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இதுதான் பைபிளில் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, தோ வந்துடுச்சு, பொறுத்துக்கோங்க. அந்த இயேசு சொல்கிற அந்த ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, இந்த மாதிரி விஷயம், தோலில் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கேட்டால் இடுப்பில் இருக்கிறதையும் கைட்டி கொடுத்துட்டு போ, இப்படியெல்லாம் இருக்கும். என்னென்னா, நீ அமைதியாக இரு, இழக்கிறதுக்கு தயாராக இரு, ஏன்னா அதுதான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், நரகத்தின் கடைசி 100 வருஷத்தில் நாம் இருக்கிறோம். அப்படிங்கிற விஷயமே இந்த 100 வருடம் இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்லும்போது தான் தெரியுது. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், நம்மளுடைய உயிர் பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்குது. அவரும் உயிர் தான், அதுதான் ஆத்மான்னு சொல்கிறோம், பரமாத்மான்றோம். நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிச்சுட்டு நரகத்தில் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். இப்போ மீண்டும் இதே பூமி சொர்க்கமாக போகுது, அதுக்காக தான் உலக அழிவு, அதுக்கு தான் போட்டி போட்டுட்டு எல்லாம் அழிக்கிறாங்க. இந்த சண்டைலாம் போடுறாங்கன்னா கிட்ட நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம், டைம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சொர்க்கத்துக்கு நீங்கள் தயாராகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கலியுகத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. குறிப்பாக இந்த இனப்பற்று, மொழிப்பற்று, ஜாதிப்பற்று, மதப்பற்று, இந்த மாதிரி எந்த பற்று இருந்தாலும் மாட்டிக்கும். பெரும்பாலும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இதில் ஏதோ ஒரு பற்று தான் காரணமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த உலகத்தில் உள்ள எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது, யார் மீதும் பற்று இருக்கக்கூடாது, குடும்பத்துலேயும் சரி, குடும்பத்துக்கு வெளியிலையும் சரி. அப்படி பற்று இருக்கும்போது தான் பிரச்சனை. இல்லைன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன சம்மந்தம்? அது எங்கேயோ இருக்குது, இது எங்கேயோ இருக்குது. ஆனால் என்னுடைய இனத்து மக்கள் அப்படின்ற அந்த பற்றுனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் கட்சியில் இது மாட்டிக்கிச்சு. இப்படி யாருமே தலையிடாமல் இருந்திருந்தால் என்ன இருக்கும்? நிம்மதியாக இருந்திருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. இஸ்ரேல் மக்கள் அவங்க வாழ்ந்துருப்பாங்க, 2 பேரும் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. இந்த 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 மாதிரி சிந்தனை இருக்குது இல்லையா, அந்த தீவிரவாத சிந்தனை, பிரிவினை சிந்தனை, இது பண்ணுறது தான் பிரச்சனை. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக பிரிட்டிஷ் ஆட்சி நடந்தது அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, அது அப்படியே இருந்திருந்தால் யார் யார் கூட சண்டை போடுவாங்க? எல்லாமே ஒரே நாடாக இருக்கும்போது சூப்பராக இருந்திருக்கும் இல்லையா? என்ன பண்ணுறது? அப்படிலாம் இருந்தால் உலக அழிவு நடக்காது, பிரியணும் இல்லை. அவங்க போகும்போது வேறு எல்லா நாட்டையும் பிரித்து வேறு விட்டுட்டு போனாங்க, அதான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஒரு 2 நாடு எடுக்கிற முடிவை யாரும் தனி மனிதன் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மை பாதுகாத்துக்கிற வழி என்ன? இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு இறைவனே, சிவனேன்னு இருந்தன்னுவாங்களே, அது இருக்க வேண்டிய நேரம் இப்போ தான். கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், நம்ம உயிர் புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஸோ உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க. நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவத்தந்தை, அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. அவரையே நினைவு செஞ்சிட்ருங்க. அவர் சொல்கிற ஞானம் முரளின்னுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இறைவன் நினைவிலே இருங்க. ஸோ இந்த மாதிரி யுத்தத்தெல்லாம் கண்டிப்பாக விலைவாசியெல்லாம் பயங்கரமாக ஏற தான் செய்யும். எல்லா நாட்டுக்குமே, அதில் குறிப்பாக அந்த சம்மந்தப்பட்ட போரில் இருக்கக்கூடிய நாடுகள் ரொம்பவே கஷ்டப்படும். ஆனால் அது எல்லாமே நம்ம சகோதர ஆத்மாக்கள் தான், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் சரி. ஏன்னா இன்றைக்கி அங்கே பிறந்திருக்கிறவங்க முன் ஜென்மத்தில் நமக்கு குழந்தையாக இருந்திருக்கலாம், அப்பா அம்மாவாக இருந்திருக்கலாம், கணவன் மனைவியாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு உறவில் இருந்திருக்கலாம்.
அவங்கவுங்க என்னென்ன பாவம் செஞ்சாங்களோ அந்தந்த இடத்துல போய் பிறப்பாங்க, பாவம் புண்ணியத்திற்கு ஏற்ப. ஸோ நாம் பண்ண வேண்டியது இறைவன் நினைவில் இருக்கணும். இந்த ஞானத்தை கொடுக்கலாம், ஆனால் அவங்களாம் என்ன பாஷை பேசுவாங்கன்னு கூட தெரியாது. ஸோ எப்படியாவது அவங்களுக்கு இந்த ஞானம் போகணுன்ற சக்தி மட்டும் கொடுக்கணும். அந்த சுபமான எண்ணம் அவங்களுக்கு, இந்த ஞானம் கிடைக்கணும், எல்லாத்துலேருந்து விலகணும், தன் தவறை உணரணும், இறைவனை மட்டும் பிடிக்கணும். தோ வந்துடுச்சு சொர்க்கம். அங்கே எந்த விதமான சண்டையும் மனிதர்களுக்கு இடையில் இல்லை, விலங்குகளுக்கு இடையில் கூட நடக்காது. அதனால தான் சிங்கமும் பசும் ஒன்றா அங்கே தண்ணி குடிக்கும் அப்படின்ட்டு பைபிள் குரான்லேயே போட்டிருக்கோம். இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. அங்கே வாழ்ந்த 33 கோடி மனிதர்களைத்தான் தெய்வம்னு இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஏன்னா அவங்க தெய்வீக குணங்கள் மட்டுமே நிரம்பியவர்களாக இருப்பாங்களே தவிர காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணமே இருக்காது. எப்படின்னா ஆத்மான்ற உணர்விலே இருக்கும்போது தெய்வீக குணம் வரும். இப்போ அந்த ஆத்மா உணர்வில் வருவதற்கு பரமாத்மாவையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் சேஃபாக இருக்க முடியும். ஏன்னா அங்கே நடக்கிறது நாளைக்கு இங்கேயும் நடக்கலாம். அடுத்து எது எப்போ எப்படி வரும்னே தெரியாது. ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் இல்லையா? ஸோ இங்கே காஷ்மீரில் சிலரை கொண்டுட்டு போனான், ஒரு 4-5 பேர் கொலை பண்ணிட்டு போனான். அது 2 நாடுகளுக்கு இடையில் யுத்தமாகவே மாறிச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு தீப்பொறி தான் பற்றிக்கிறதுக்கு, எப்படி வேணாலும் வரலாம். இது இல்லாமல் ஜாதி சண்டை, மதச்சண்டை, இது மாதிரிலாம் வரும். எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் யாருக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு இறைவனை தவிர எனக்கு யாரும் இல்லை. குடும்பத்தை பார்த்துக்குவீங்க, ஆனால் என்னுடையவர்கள்ன்ற எண்ணம் மட்டும் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்கள் ட்ரிகர் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் இதனால் அடித்தேன், அவங்க அதனால் அடித்தேன், இப்படியே போயிட்டே இருக்கும். அமைதியாக இருக்கணும். எல்லாருமே சகோதர ஆத்மாக்கள். அது உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி. இப்போ 2 பேருமே சகோதரர்னால் என்ன பண்ணுவீங்க? இந்தியா பண்ணுதே அதான் பண்ணணும், விலகி சாட்சியாக பார்க்குறது. அதுக்கு இறைவனுடைய நினைவில் இருக்கணும். உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க, இறைவன் நினைவிலே இருங்க. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா மதமும் என் மதம் உயர்ந்தது இப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பாருங்கள், முஸ்லீம்களை காப்பாற்றுங்க, முஸ்லீம்களெல்லாம் ஒன்று சேரணும். ஆக்சுவலாக அதனால தான் இந்த பிரச்சனைக்கே காரணம் இல்லையா? எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. இந்த ஒன்றா சேரணுன்னு தான் நிறைய யுத்தங்கள்லாம் நடக்குது. இனப்பற்று, மொழிப்பற்று, மதப்பற்று எல்லாமே மனிதனுக்கு ஆப்பு தான் வைக்கும். கடவுள் மேலே மட்டும்தான் அன்பு இருக்கணும், வேறு யார் மேலேயுமே. குடும்பத்தின் மீது கூட அன்பு இருக்கலாம், பட் பற்று இல்லாத அன்பாக இருக்கணும். அது எல்லார் மேலேயும் ஒரே மாதிரியான அன்பாக இருக்கணும். சரி, இப்போ இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மாதிரி மதத்தை வச்சு அடிச்சிக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, முஸ்லீம் மதம், கிறிஸ்தவ மதம், இந்து மதம், புத்த மதம், ஜெயின மதம், சீக்கிய மதம், இது எல்லாமே ஒரே மரத்தின் வெவ்வேறு கிளைகள் தான். இது தெரியல யாருக்கும் இல்லையா? ஒரு கிளை நான் தான் உயர்ந்தது அப்படின்னு இன்னொரு கிளையை பார்த்து சொன்னால் அது காமெடியாக இருக்காது. ஏன்னா ஒரு மரத்துடைய கிளை, அந்த ஒரு மரம் ஒரு விதையிலிருந்து வந்தது. அதே மாதிரி தான் இந்த மனித சிருஷ்டின்ற மரமும். இதை தான் கல்ப விருட்சம்னு இந்து மதத்தில் வழிபடுவாங்க இல்லையா? கிறிஸ்தவ மதத்துலேயும் கிறிஸ்மஸ் ட்ரீன்றாங்க. ஸோ அது எது தெரியுமா? இது தான் இறைவன் விதையாக இருக்கிறார். அவர்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது, இந்த 5000 வருட காலச்சக்கர ஞானம். அதை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை எடுக்கிற நாம தான் வேர்கள், பிரம்மா குமார் குமாரிகள். வேறு மண்ணுக்கீழே தான் இருக்கும். இப்போ தெரியாது நாம் தான் சொர்க்கத்தின் தேவதையாக இருந்தோன்ட்டு, ஏன்னா பிச்சைக்கார மாதிரி இருக்கிறோம் இல்லையா? அடுத்தது உலகம் அழிந்து இது அப்படியே மேலே வரும் சொர்க்கம், கிளைகளற்ற ராஜ்யம், ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே வழி. இதே பாரத பூமியில் நடக்கும், லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும். அதனால தான் சொர்க்கவாசல் திருவிழா உலகத்திலேயே பெருமாள் கோயிலில் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. வேறு எங்கேயுமே இப்படி ஒரு திருவிழா கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. ஸோ ஏன்னா சொர்க்கத்தின் முதல் ராஜா நாராயணன். ஸோ அங்கே வேறு எந்த மதத்துக்குமே வேலை கிடையாது, ஒரே தர்மம் தான் இருக்கும். ஆதி சனாதன தேவி தேவதைகளுடைய தர்மம். ஆதினா ஆரம்பத்தில், சனாதனா அழிவற்றது, ஆத்மா அழிவற்றது, தேவதைகளுடைய தர்மம்.
2500 வருஷம். 2500 வருஷம் கழித்து தான் இந்த பூமி நரகமான பிறகு தான் மதங்கள் வருது. யூத மதம், கிறிஸ்தவ மதம், புத்த மதம், இஸ்லாமிய மதம், சீக்கிய மதம், ஒன்று ஒரு கிளை தான். ஆனால் இறைவன்கிட்ட இங்கே ஞானம் எடுத்து ஆத்மான்ற உணர்வில் இருந்து தெய்வீக குணத்தை வளர்த்துக்கிறோம். இந்த தெய்வீக குணம் அடுத்தது கிளைகள் வருது இல்லையா, அந்த கிளைகள் வந்து ஒரு மதத்தையும் ஸ்தாபனை பண்ணுறதுக்கு ஒரு மதஸ்தாபக ஆத்மா வரும். மேலேருந்து கீழே இருக்கிற ஒருத்தர் உடம்புல வரும். அதுதான் புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடச்சதுன்னா அந்த நேரம் தான் மேலே இருக்கிற ஆத்மா வந்து அவர் உடம்புக்குள்ளே பிரவேசமாகுது. அதேமாதிரி இயேசுக்கு ஒரு 30 வயசு போல தான் அந்த பரிசுத்தாவின்றாங்களே, அதுக்கு பேர் தான் கிறிஸ்து. அது வந்து ஞானத்தை சொல்லுது. முகமதுக்கு அதேமாதிரி ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வந்து ஞானத்தை சொல்லுது. ஆனால் அந்த ஆத்மாவுக்கு எங்கேருந்து ஞானம் கிடச்சிது அப்படின்னா, கலியுகத்தின் இறுதியில் இப்போ இறைவன் ஞானத்தை கொடுக்குறார் இல்லையா, உலகம் அழியும் போது மதஸ்தாபக ஆத்மாக்கள் எடுத்துகிட்டு மேலே போயிடுவாங்க. மற்றபடி மேலே ஞானம் கிடைக்காது. உலகம் அழியும்போது எல்லா ஆத்மா மேலே போய் தான் ஆகணும். மேலெல்லாம் கடவுளுக்கு உடம்பும் கிடையாது பேசுகிறதுக்கு, நமக்கும் உடம்பு கிடையாது கேட்குறதுக்கு. இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது தான். நாம் சொர்க்கத்தில் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தோடனே எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆனால் அந்த ஆத்மா மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தர் உடம்புக்குள்ளே பிரவேசமாகுது அந்த மதம் தோன்ற வேண்டிய நேரத்தில். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுனால அதுக்கு உடம்புல வந்தோடனே ஞாபகம் வந்துடும். தாயின் கர்ப்பத்தில் போனால் தான் மறந்துடும். அதுக்காக தான் தாயின் கர்ப்பத்தில் போகாமல் நேரடியாக வந்து ஞானத்தை சொல்லுது. இன்னும் கேட்டிங்கன்னா கடவுளே மறுஜன்மம் எடுக்காததுனால தான் அவருக்கு இந்த ஞானம் இருக்குது. கடைசின்னு ஒரு வருடம் மட்டும்தான் கடவுளே வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஸோ இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதை இந்த ஞானத்திலிருந்து தான் நமக்கு வருது. ஸோ அப்போ எல்லா மதங்களும் ஒரு கடவுளை நோக்கியே போகலை, மாறாக ஒரு கடவுள்கிட்டேருந்து வந்த ஞானத்தை வைத்து வரக்கூடிய கிளைகள். அது ஆக்சுவலாக கடவுளை விட்டு எட்ட தான் போகுது. அப்போ அப்படியே பின்னோக்கி முன்னாடி வரணும். ஸோ கடவுள் வரும்பொழுது நீங்கள் கடவுளை பிடிக்கணும். ஸோ இது மட்டும் ஞாபகம் இருந்தால், வெறும் ஆத்மானு ஒருவர் பார்க்கணும், உடம்புன்னு பார்க்காம. சொர்க்கத்தில் அப்படி தான் பார்ப்போம். அதனால தான் அங்கே பிரிவினை எல்லாம் இருக்காது. ராஜாராணி ஆட்சி நடக்கும், ஆனால் பிரஜைகளை தன்னுடைய சொந்த குழந்தைகளாகத்தான் நினைப்பாங்க ராஜாராணி. பிரஜைகளும் ராஜாராணியை தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவாக தான் நினைப்பாங்க. அந்த அன்பு இருந்தது காரணம் என்ன? கவனம் புருவ மத்தியில் இருந்த ஆத்மாவில் தான் இருந்ததே தவிர உடலில் கிடையாது. ஆனால் இப்போ உடலின் பக்கம் கவனம் வந்ததுனால, அந்த உடலின் மதத்தின் மீது கவனம் வந்ததுனால இந்த பற்று இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அதுதான். ஸோ இதை வந்து எந்த மதமும் போதிக்க போகிறது கிடையாது, எந்த நாடும் போதிக்க போகிறது கிடையாது. நீங்களே இதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பயிற்சி பண்ணி உடல் உணர்வே மறந்துட்டால் சேஃப்டி. ஏன்னா கடந்த 2500 வருடமாக நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கிறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் ஆரம்பத்தில் கிடையாது. ஏன்னா ஆத்ம உணர்வில் இருந்தோம். உடல் உணர்வில் வரும்போது தானே காமம்லாம் வரும். ஸோ அப்போ அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நிறைய பாவம் செஞ்சுருப்போம், அதுக்கான தண்டனை வரும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்மான்ற உணர்வுலையும் பரமாத்மா நினைவுலையும் இருக்க உங்களுக்கு தேவையான சாப்பாடு கிடச்சிடும். எந்த விதமான துக்கமும் உங்களை நெருங்க முடியாது. இறைவன் நினைவில் இருந்து ஆனந்தமாக நீங்களாக இந்த உடலை விட்டு போவீங்களே தவிர, இந்த துர்மரணம், கொலை பண்ணுறது, இயற்கை சீற்றத்தில் இருக்கிறது, இந்த மாதிரியும் நடக்காது. துக்கமே வராது. ஸோ அப்போ உங்களுடைய பாதுகாப்பு கவசம் என்ன? கும்பலாக இருக்கிறது கிடையாது. இந்த உடம்புலேருந்தும் விடுபட்ட ஆத்மான்ற உணர்வில் இருந்து பரமாத்மாவுடைய துணையில் மட்டும் இருக்கிறது. ஏன்னா அவர் தான் காப்பாற்ற முடியும். ஏவுகணை வந்து மொத்தமாக அந்த ஊரே காலி பண்ணிட்டு இருக்கும்போது கும்பலாக இருந்தால் யார் காப்பாற்றிடுவா? கும்பலாக இருந்து கும்பலாக போய் சேர வேண்டியதுதான். ஸோ இறைவன் நினைவில் இருக்கிறது மட்டும்தான் உங்களை பாதுகாக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், இங்கே யுத்தம் பண்ணுறதுனால எல்லாருக்கும் இழப்பு தான் இல்லையா? போர்னாலே இழப்பு தான். உலக அளவில் போர் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டிலே ஒருத்தரோட சண்டைனா இழப்பு தான். நிம்மதியாக இருக்க முடியாது. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், உங்கள் புத்தியில் இறைவனை தவிர எதுவுமே இருக்க வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்துக்கே நீங்கள் அதிபதி ஆகிறீங்க. அது அழகான உலகம், அமைதியான உலகம், ஆனந்தமான உலகம், தெய்வீக குணங்கள் நிரம்பிய மனிதர்களின் உலகம். அந்த உலகத்துக்கு போகிறது உன்னுடைய லட்சியமா, அல்லது இந்த நரகத்திலே சண்டை போட்டுட்டு இன்னும் ஆக்கிட்டு இருக்க போறியா உன் வாழ்க்கையை? அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ கடவுளுடைய கையை பிடிங்க, மற்ற அனைத்தையும் விட்டுருங்க. விட்டால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். எதை இங்கே பிடிச்சிக்கிட்டாலும் அந்த நரகத்தில்
உங்களை நீங்களே கட்டி போட்டுக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அற்புதமான மெசேஜ் இருக்குது. எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அவசியம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சுற்றி எரியிற நெருப்பு இங்கேயும் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. கண்டிப்பாக வந்தே தீரும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.